ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, ரக்ஷுக்கு காலையில் கொடுக்கறதே நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுக்கிறதே இனி அப்படி தான் நடக்க போகுது. இப்போ வந்து வாங்குவாங்க. இது என்ன பழம்? ஆளுக்கு ஒரு வாழைப்பழம், ரெட் ஆம்லேட், ஒரு கப் டீ. இது என்ன காலையில் வந்து பழத்து பேர்லாம் தெரியாது, பழம் டேஸ்ட்டாக இருக்குது. பழம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பழத்து பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண. சத்தியமே எனக்கு தெரியல. இது ஆனால் ஆக்சுவலாக பூம்பழம் கிடையாது, ரஸ்தாளி கிடையாது, தேன் வாழை கிடையாது. பட் இதோட பழம் பேர் தெரியல. ஏதோ ஒரு பழம் சொல்லுவாங்க, இதுக்கு பேர் மறந்துருச்சு. இப்போ வந்து இதில் இப்போ நாங்கள் காலைல டிஃபனு, இந்த மதியத்துக்கு லஞ்சுக்கு என்ன கொடுக்குறாங்கிறது அடுத்த ஷார்ட்ஸில் பிறந்தநாள் நேமோடு நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, சார் டீ குடிக்கிறனால இதை காலைல டிஃபனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் ஓகேவா, இல்லை இதை விட வேறு ஏதாவது கொடுக்கலாமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அவ்வளோக்கா தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுபடி ஃபாலோ பண்ணி பசங்களுக்கு வந்து ஹெல்த்தான ஃபுட்டாக கொடுத்துக்கிறேன். சிக்கனை முடிஞ்ச வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? உங்களோட எப்படி சொல்கிறது, உங்கள் ரிக்வஸ்ட், நீங்கள் எல்லாருமே வந்து சிக்கன் கொடுக்காதீங்க அதிகமாக, ரக்ஷுக்கு கொடுக்காதீங்க, நிறுவு கொடுக்காதீங்க, நீங்களும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு எங்களை நேசிக்கிற எல்லா நல்ல உள்ளமும் சொன்னிச்சு. ரொம்ப நன்றி. ஸோ அதனால் நான் சிக்கன் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கல. இனி என்ன அந்த மாதிரி காலையில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம்.